ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நாம் கேட்க போகிறோம். தூய ஆவியானவர் இந்த செய்தியை கொடுக்க சொல்லி என்னை சொன்னபடியினாலே இந்த செய்தியை நான் உங்களுக்காக வெளிப்பாடாக நான் கொடுக்கிறேன். வேதம் முழுவதும் இருக்கிற இந்த சத்தியம், ஆனால் அதை ஃபுல்லாக நம்ம எடுக்க முடியாது. ஒரு துளி தான் இன்றைக்கு எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்படியாக. இதை நீங்கள் கை கொண்டீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பரலோகம் நம்ம நிர்கதியாக நம்மளை விடலை, நமக்கு பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறது. கர்த்தர் பூமி உருண்டையின் மீது அமர்ந்திருக்கிறார். அங்கேருந்து செங்கோலோடு நம்ம அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் சத்துரு நம்மளை தொடாமல் இவ்வளோ நாள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ பாவம் செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நிறைய செய்கிறோம். ஆனாலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா வேலி பயிரை மேய்ஞ்ச மாதிரி பிசாசு நம்மளை மேய்ஞ்சிட்டு போயிருப்பான். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமியவாளை கெடுக்கிறதுக்கு அங்கே என்ன செஞ்சான், ஓரத்தில் அவன் உட்கார்ந்துருந்தான். ஹல்லேலூயா. அதே போல தான் ஆனால் இன்றைக்கும் அதே காரியத்தை தான் செஞ்சிட்ருக்கான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தேவதூதர்களும் இருக்கிறாங்க. அதை ஒன்று தெரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தருடைய பக்கத்திலும் தேவதூதர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு உதவிகள் செய்யும்படியா. நம்ம எப்போ கூப்பிடுவோம், எப்போ பதில் கொடுப்போம், அவங்களுக்கு உதவி செய்வோம்னு பரலோகம் அவர்களை வைத்திருக்கிறது நமக்கு பக்கத்தில். இன்னும் அநேக காரியங்களை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார் பாதுகாப்பாக. என்னென்னா பரலோக பாதுகாப்பு நமக்கு இயேசுவின் ரத்தம். இது மகிமையான பாதுகாப்பு, மகத்துவமான பாதுகாப்பு. நான் அதை ஒரு செய்தி போட்டிருக்கேன் உள்ளுக்கு, உன்னை குணமாக்க உன்னை தேடி வரும் இயேசுவின் ரத்தம்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியல இயேசுவின் ரத்தம்னா இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பார்க்கும்பொழுது அந்த ரத்தத்தின் மகிமை தெரியும், அந்த பாதுகாப்பு தெரியும். நீங்கள் கேட்டு பாருங்கள், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு ஜெபிக்கும்போது, நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, துதிக்கும்போது நம்ம எல்லாம் கூடயே இருந்து நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த சத்துரும் நம்மளை தொட விடாதபடி நம்மை தேற்றுகிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அடுத்து பார்த்தீங்கன்னா வேத வார்த்தைகள். நம்ம ஜெபத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது விடுதலை கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தை நமக்கு பாதுகாப்பு தருகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் அவருடைய நாமம், மகத்துவமான நாமம், வல்லமையான நாமம், அங்கே அற்புதங்கள் செய்த நாமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவதூதர்களை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். ஹல்லேலூயா. 7 வகையான தேவதூதர் சேனை இன்று நம்மை சுற்றி என்ன செய்கிறாங்க, உலாவிக்கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பாதுகாக்கிறார்கள், நமக்கு முன்னே செல்கிறார்கள், பின்னே வருகிறார்கள், நம்ம அருகே நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அநேகர் நம்ம வெறும் ஜெபிக்கிறோம் அவ்வளோதானே, வரையா அவங்கள கூப்பிடுறதில்லை, அவங்கள யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவர்கள் பரலோக சேனையின் தேவதூதர்கள். அது மாத்திரம் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவதூதருடைய பணி பெருசு. ஹல்லேலூயா. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தீர்க்கதரிசிகளுக்காகவும் ஜனங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கர்த்தர் உதவிக்காக அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். அவளை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். என் வலதுகரத்தில் கண்ட 7 நட்சத்திரத்தின் ரகசியத்தையும், 7 நட்சத்திரத்தின் ரகசியத்தையும், 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். ஹல்லேலூயா. நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இதிலேருந்து எடுத்து எதனாக்கா 7 வகையான தேவ தூதர்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம். 7 நட்சத்திரங்கள், அவர் கையில் இருக்குது பார்த்தீங்களா, அவர் கையில் அதை பிடிச்சிருக்கிறாரு. அந்த பிடிச்சி 7 நட்சத்திரங்களையும் அதில் வைத்திருக்கிறார். தேவ தூதர்களை அவர் பிடித்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரின் சேனை தேவதூத சேனை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 34:67, இந்த 7ஐ கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனே அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவருடைய தூதன் அவருக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று
போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீது ராஜாவே சொல்கிறாரு, ஹல்லேலூயா, என்னை சூழ தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நான் யுத்தம் செய்யும்போது தேவ தூதர்கள் என்னோடு யுத்தம் செய்கிறார்கள். என்னை நான் அழும்போது என்னை தேற்றுக யுதுவ தூதர்கள் கூடையே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு நிறையா உதவி செய்திருக்கிறாங்க. அதை தான் இவர் ஷார்ட்டாக இந்த வசனத்தில் என்ன செய்திருக்காரு சொல்லியிருக்காரு. அந்த தாவீதுக்கு உதவி செய்த அதே தேவதூதர்கள், தீர்க்கதரிசிகளுக்கு உதவி செய்த அதே தேவதூதர்கள் நம்ம கூட என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடையே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம போகும்போது முன்னால் போகிறாங்க, பின்னால் போகிறாங்க, சைடில் வராங்க, இந்த பக்கமும் வர்றாங்க. சத்துரு தொடாமல் பாதுகாக்கிறாங்க, மனுஷன் தொடாமல் பாதுகாக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். சரம், வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன், இப்போ வீட்டை பூட்டணும். அதை பூட்டணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சாவி வேணும். தேடி 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 பார்க்குறேன், காணவே காணோம். எனக்கு நான் அவசரமாக வேறு வெளியே போகணும், 1/2 மணி நேரமாக தேடுறேன், காணோம். கடைசியில் ஆர்டர் சொன்னேன், ஆண்டவரே தேவத்தூரில் அனுப்புங்க, எங்கே இருக்குது சாவி அப்படின்னு கேட்டேங்க. கேட்டபோது திடீர்னு எனக்கு பீரோக்குள்ளே இருக்கா மாதிரி தெரிஞ்சுது. உடனே சாவியை எடுத்துகிட்டு போய் 2 சாவி வச்சுருப்பேன், அது உள்ளே போட்டு அந்த சாவியை வச்சுட்டு கதவை பூட்டிட்டு அதை தான் தேடினேங்க. அங்கே போய் திறந்த உடனே தேவதூதர்களுக்கு சாவி. எங்கள் வீட்டில் எனக்கு தேவதூதர்கள் நிறைய உதவி செய்வாங்க. எனக்கு காண போச்சுன்னா தேடி கண்டுபிடிப்பாங்க. நான் போகும்போதே கூட்டிகிட்டு போவேன், என் கூடையே கூட்டிகிட்டு போவேன், வாங்கன்னு சொல்லி. ஒரு ஃபைல் எடுக்கணுமா, ஒரு பிஸ்னஸில் நிறைய பிஸ்னஸ்காரங்களுக்கு நான் ஜாப் பண்ணுறேன். அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நேம் அனுப்புவாங்க. நேம் அனுப்பும்போது நான் தேவதூதர்களை அனுப்புவேன். ஹல்லேலூயா. அங்கே எல்லாம் போய் பரிசுத்தப்படுத்துங்க, கர்த்தர் அங்கே வரப்போகிறார், இவர்களுக்கு அந்த ப்ராஜெக்டை திறந்து கொடுக்க போகிறான்னு சொல்லி ஜாப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடச்சிரும். எப்படின்னா, ஃபைலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அங்கே ஆவியானவர் உட்காரதுக்கு சீட்டு ரெடி பண்ணிடுவாங்க. அந்த மேனேஜர் சீட்டில் யார் உட்காந்துருப்பான்னா ஆண்டவர் உட்காந்துருப்பார். ஹல்லேலூயா. இங்கேருந்து போகிறவங்க ஜெபம் பண்ணிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிரும். சரி, இந்த 7 வகையான தேவதைகள் யார் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒன்று யாருன்னா கேருபீன்கள், சேராபீன்கள். இவர்கள் பரலோக தேவனை சூழ்ந்து துதித்து மகிழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. துதிச்சிட்டே இருப்பாங்க. பண்ணி பாருங்க, அப்படியே பண்ணிஞ்சு துதிச்சிட்டே இருப்பாங்க பரிசுத்த தேவதூதர்கள். இவர்கள் அந்த பலிப்பீடத்திலேருந்து அக்கினி அள்ளி என்ன செய்கிறாங்க, கொட்டுறாங்க, பூமியில் கொட்டுறாங்க. ஹல்லேலூயா. அது என்னென்னா, அக்கினி பலிப்பீடத்தில் வார்த்தையாகி அக்கினி எரியுது. ஆண்டவர் அங்கே நிற்கிறார் அந்த பலிப்பீடத்தில். அள்ளி கொண்டாந்து பூமியில் கொட்டும்போது எல்லா சாத்தானும் அழிஞ்சு போகிறான். எல்லா சபைகள்லேயும் பாதுகாப்பு கிடைக்குது. எந்தெந்த சபையில் அந்த அக்கினி விழுகிறதோ அந்த அக்கினி வீடு பாதுகாப்பு கிடைக்கிறது, சபைக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த பாதுகாப்பு தேவதூதர்கள் இவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து பாருங்கள், அங்கே உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். இந்த கேருபீன்கள், சேராபீன்கள் தலைவன் யாருன்னா லூசிஃபர். அவன் என்ன செய்யப்பட்டான், கீழே தள்ளப்பட்டான், கீழே பூமியில் தள்ளப்பட்டுட்டான். அவன் பெருமை நிமித்தமாக இன்றைக்கி அங்கே தலைவன் கிடையாது அவனுக்கு. அவர்களுக்கு மற்றவர்கள் சேனை, அந்த சேனை மாத்திரம்தான் இருக்கிறது. அத்தனை சேனை ஆண்டவரை துதிக்கிறார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை வாழ்த்தி வாழ்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுதான் வேலை. 2வது தேவதூதன் காபிரியேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காபிரியேல் தேவதூதன் யாருன்னா, நாங்கள் சொல்கிறது செய்தி தொடர்பாளர். ஹல்லேலூயா. தபால் தந்தி இலாக்கா. என்ன, எப்படி தபால் தந்திக்காரங்க என்ன செய்கிறாங்க, லெட்டரை கொண்டு போய் கொடுப்பாங்க, பதில் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இவங்க ஒர்க்கு. யோவான் 1:51 வானத்துக்கும் பூமிக்கு ஏணி போடப்பட்டிருக்கிறது, தூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறது இறங்குறதையும் இன்னும் முதல் காண்பீர் என்று சொன்னார்ல, அதே மாதிரி அவங்க இறங்குறாங்க, ஜபத்தை எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க, அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க, செய்தி எடுத்துக்கிட்டு. இந்த வேலை செய்கிறது இந்த காபிரியேலின் சேனை. ஹல்லேலூயா. என்னன்னா, இந்த ஆபிரகாமுக்கு லோத்துவுக்கு எல்லாம் செய்தி சொல்ல வந்தது யாருன்னா இந்த தேவதூதர்கள். ஹல்லேலூயா. நோவாவுக்கும் இவங்க தான் செய்தி சொல்ல வந்தவர்கள், செய்தி தொடர்பாளர்கள். இவர்கள் பரலோக செய்தியை டைரெக்டாக கொடுக்காம தேவதூதர்கள் மூலமாக அநேக நேரங்களில் தேவன் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். இப்போது டைரெக்டாகவே நம்மகிட்ட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. டைரெக்டாகவே வர்றார். சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவரை பார்க்க முடியாதுன்னு, அதெல்லாம் போயிங்க, கட்டாயமாக ஆண்டவரை பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முகமாய் நான் தரிசித்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக எவ்வளவு ஜபத்திலையும் வல்லமையில் இருக்கிறோமோ அப்போ தேவன் நம்மோட என்ன செய்கிறாரு, உறவாடுகிறார். நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, தீர்க்கதரிசனத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி இது வருது, அது அங்கே வருது, இங்கே வருது, நீ தயாராகிரு, பிசாசு அங்கே வரான், இங்கே செய்வினை வைக்கிறாங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் நமக்கு கொடுப்பது யாருன்னா இந்த செய்தி தொடர்பாளருடைய வேலை, அதாவது காபிரியலுடைய வேலை. மரியாளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், காபிரியல் தான் அனுப்பினார். ஆண்டவர் பிறக்க போகிறார், உலக ரட்சகர் பிறக்க போகிறார், உலக மீட்பர் பிறக்க போகிறார், இங்கே வந்து என்ன செய்ய போகிறார், மறிக்க போகிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார். அவர் வந்து உள்ளே இருப்பது பரிசுத்த ஆவியானவர், இதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செஞ்சு அவங்களுக்கு செய்தி கொடுத்தது இந்த காபிரியலின் சேனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வந்து ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை படிங்க, பாருங்கள் எங்கெங்கெல்லாம் செய்தி இருக்குதோ அங்கெல்லாம் என்ன செய்யும், இந்த காபிரியலை குறித்து சொல்லப்படும். பாருங்கள், தானியேல் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் பாருங்கள். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊழாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்கிறாங்க, மனுஷ மாதிரியும் வருவாங்க. அல்லேலூயா. என்ன செய்வாங்க, ஆவிலையும் வந்து உதவிகள் செய்வார்கள். நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. சில நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு, ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கவங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்வான்னா ஆள் மூலமாகவே சொல்வார். தானியேல் பாருங்கள், ராஜா சொல்லிட்டாரு, நீ வந்து பதில் சொல்லலைன்னா என்ன, இதுக்கு என்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தணும், யார் வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அநேக வெகுமதிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லாட்டி தலையை வெட்டி போட்டுருவேன்னு சொல்கிறாரு. இப்போ தானியேலை என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தரிசனத்துக்கு இப்போ தானியேல் பதில் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் இவருக்கு அந்த தரிசனத்தினுடைய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார், தேவதூதனை அனுப்புகிறார். பாருங்கள், பெல்ஷத்தார் ராஜாவின் காலத்தில் தானியேல் கண்ட சொப்பனத்தை வெளிப்படுத்தினது பரலோகத்தில் உள்ள இந்த காபிரியலின் சேனை. அடுத்தது மிகாவேல். என்னன்னா, தானியேல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். யுத்தம்னா இவங்க தான் வந்து முன்னால் நிற்பாங்க. யுத்தம்னா என்ன செய்வாங்க, இவங்க தான் முன்னால் வந்து நிற்பாங்க. பரலோக இராணுவத்தில் என்ன செஞ்சீங்கன்னா அவர் தான் முதன்மையான ஒருவர். ஆகவே இந்த மிகாவேலின் சேனை நமக்கு மிகவும் முக்கியமானவர்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, பிசாசு பிரச்சனை, சத்துரோட போராட்டம், இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ஆண்டவரே மிகாவேலை அனுப்புங்கப்பா, ப்ளீஸ் அப்பா அனுப்பி கர்த்தாவே விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக மிகாவேலின் சேனையை ஆண்டவர்னு செய்வார், கட்டாயம் இறக்குவார். அல்லேலூயா. இறக்கி உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாரு. ஆமென். நேற்று கூட இப்போ அப்படியே ஒரே போராட்டம், இந்த பிரசங்கத்தை கொண்டு வரதுக்கு அவ்வளோ போராடுறான். ஆனால் நான் காபிரியலை தான் கூப்பிட்டேன். அவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஒட்டைங்க போய் ஏறி வருகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் ஒட்டைச்சு போடுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து போட்டார். அல்லேலூயா. அப்போ தான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். இல்லாட்டி நேற்று எனக்கு உடம்பு நல்லா இல்லாமல் போயிடுச்சு, வர முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னை கொண்டு வந்து உங்கள் நடுவே பேச வைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் பாருங்கள். இவருக்கு என்ன பேருனா, அதாவது யுத்த தளபதி. அல்லேலூயா. யுத்தத்துக்கு தளபதி. சேனைங்கிறத சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன். சும்மா சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை குறித்து சொல்லலை, நீங்கள் துதிங்கன்னு சொல்கிறார். நீங்கள் துதிக்க 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 சேனையின் கர்த்தருக்கு இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமையாய், இன்னும் வைராக்கி வரும், இன்னும் வைராக்கி வரும். இந்த பிள்ளையை விடுவிக்கணுங்கிற அந்த நோக்கம் அவருக்கு அதிகமாக வரும். அவருடைய சேனையை வைத்து யுத்தம் பண்ணி நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவார். அல்லேலூயா. இன்னொன்று உண்டுங்க, இந்த மிகாவேலின் சேனை எங்கள் செய்வனை எனக்கு ஒரு தடவை வச்சுட்டாங்க. வைக்கும் பொழுது மந்திரக்காரன் வரைக்கும் போய் மந்திரத்தில் அந்த மந்திர புஸ்தகத்தெல்லாம் கிழித்து பாதாளத்தில் போடுங்கன்னு சொல்லி நான் சொன்னது இந்த மிகாவேலின் சேனை செய்தாரே. என்னுடைய தரிசனத்தில் நான் அதை கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. செஞ்சு என்னுடைய செய்வினை கட்டெல்லாம் உடைச்சி எடுத்திருக்கிறாங்க. எனக்கு துணை செய்கிறவர்கள் எல்லா விதமான தேவ தூதர்களும். அல்லேலூயா. இவர்கள் மிகவும் எலியாவை சூழ்ந்து நின்ற தேவ தூதர்கள் யாருன்னா பாதுகாப்பு தேவ தூதர்கள் இவர்கள் தான்.
அப்புறம் சமாரியாவை பஞ்சம், அந்த பஞ்சத்திலே அந்த குதிரை சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, அது இவங்களுடைய சவுண்டு தான். ஹல்லேலூயா. சரி, இவர்கள் மகா பெரிய சேனை. அடுத்தது பணிவிடை தேவதூதர்கள். இவர்கள் மிகவும் முக்கியமானவங்க. கிளர்க்ஸ் அண்ட் பேங்கர்ஸ். இங்கே எப்படி பேங்க் இருக்கோ அதே மாதிரி மேலேயும் பேங்க் இருக்குது. ஹல்லேலூயா. நான் அடுத்து சொல்லுவேன் அது எப்படின்னு சொல்லி. இவர்கள் பரலோக கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. ஹல்லேலூயா. பரலோக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க. இவங்க கையில் ஜீவ புஸ்தகமும் இருக்கும், ஞாபக புஸ்தகமும் இருக்கும். ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் செய்கிற நல்லதெல்லாம் எழுதுவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒழுக்கம், உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய ஜபம், உங்களுடைய வைராக்கியம், உங்கள் ஆண்டவரோட நீர் இருக்கிற ஒரு பக்தி, பரவசம் எல்லாவற்றையும் எழுதுகிற புத்தகம் எதுன்னா இந்த ஞாபக புஸ்தகம் தான். ஹல்லேலூயா. இதை என்ன செய்கிறாங்க? இவர்கள் தான் எழுதுகிறார்கள். ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட உடனே உங்கள் பேர் என்ட்ரு ஆகுறது, இவங்க தான் என்ட்ரு பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. தசமபாகம், காணிக்க, கணக்கு, ஒழுக்கம், அன்பு, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதையும் கூர்ந்து கேட்குறவங்களாம் இவங்க தான். கூர்ந்து கேட்டு நீங்கள் சினிமா கதை பேசுகிறீங்களா, இல்லை அசிங்கமான வார்த்தைகளை குறித்து பேசுகிறீங்களா, வேறு என்ன பேசுகிறீங்கன்ட்டு ரொம்ப கூர்ந்து கேட்டு இவங்க கையில் ஒரு புஸ்தகம் இருக்கும். அதில் என்ன செய்வாங்க? அதில் நீங்கள் ஒழுங்காக பேசுனீங்கன்னா அதில் எழுதுவாங்க. ஹல்லேலூயா. எழுதி நோட் பண்ணி பரலோகத்துக்கு என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. பாருங்கள், பரலோகம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு அதிசயமாக இருந்ததுங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது நானே ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி யூடியூப்பில் பேசணுன்ற ஒரு வைராக்கியம் எனக்கு வந்தது இதுதான். ஹல்லேலூயா. மல்கியா புஸ்தகத்தில் பாருங்கள், மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், ஹல்லேலூயா, பயப்படுறவங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அவர்களுக்கு மாத்திரம்தான் பேர் மேலே போகும். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒன்று கர்த்தருக்கு பயப்படணும். ரெண்டாவது, ஒருவரோடு பேசிக்கொள்ளும் போது ஜாக்கிரதையாக பேசணும். ஆண்டவரை குறித்தே தான் பேசணும். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அவங்க சகோதரி இங்கே வந்தாங்கன்னா ஆண்டவரை பற்றியே தான் பேசுவாங்க, வேதத்தை பற்றியே தான் பேசுவாங்க, இதை தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ பாருங்கள், அவங்க பேர் கட்டாயமாக மேலே தான் போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் கவனித்து கேட்பார், அவரே கேட்பாராம். அப்போ நீங்கள் சினிமா கதை, அந்த கதை, ஊர் கதை, பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, இந்த கதை அந்த கதை பேசுனா கர்த்தர் வருத்தப்படுவாரா, வருத்தப்பட மாட்டாரா? நீங்கள் யோசிங்க. ஆமென். வருத்தப்படுவார் கட்டாயமாக. அனாவசியமான வார்த்தைகள் தேவனுக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காது. அதெல்லாம் பேசினா என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர் துக்கப்படுவாருங்க. அதை முதல்ல நினைங்க. ஞாபக புஸ்தகம் இருக்கட்டும். அவர் துக்கப்படுவார், வருத்தப்படுவார், நொந்து போவார். அவரே சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டவர், நமக்காக உயிர் தெழுந்தவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூட உறவாடி கொண்டு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறாரு, பாதுகாப்பு வேறு கொடுத்துட்ருக்கிறாரு. இப்படி கொடுக்குற தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாலே போக வேண்டும். அல்லேலூயா. அவர் பின்னால் போனால் தான் நமக்கு வெற்றிங்க, இல்லாட்டி வெற்றியே கிடையாது. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜீவ புஸ்தகத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. அடுத்தது துதிக்கும் தேவ தூதர்கள். இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் துதிக்கும் போதே தேவ தூதர்கள் உங்களோட இணையணும். அல்லேலூயா. இணைஞ்சு தேவ தூதர்களை இணைக்க சொல்லணும். அல்லேலூயா. வாங்க, எங்களோட வாங்க, ஜெபிப்போம், வாங்க துதிப்போன்னு கூப்பிடுங்க, துதிப்போன்னு கொடுங்க. ஜெபிக்கும் போது ஏசப்பா நீங்கள் வாங்க ஜெபிக்கலான்னு கூப்பிடுங்க. நீங்கள் ஆவியில் நிறையன்னா ஆவியானவர் இறங்குங்கன்னு சொல்லுவோம். இது என்னென்னா நமக்கு பாருங்கள் எவ்வளோ உதவி பாருங்கள். கேட்டால் உடனே நம்ம அவருக்கு என்ன செய்திருக்கோம்? ஒன்றுமே செய்யலை. காணிக்க போடுறதுனால 2 பைசா கூட போடுறது கூட கஷ்டப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமாம், கஷ்டப்பட்டு இன்றைக்கி காணிக்க வேறு போடணுமே அப்படின்ட்டு. நல்லா காசு இருக்கும், பணம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தருக்குன்னு செய்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறதுனால தேவன் துக்கம், அவருக்கு அவ்வளோ துக்கம் பட்டவர் இப்போதும் துக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார், அழுதுகிட்டு தான் இருக்கார். உலகத்தை பார்த்து விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் 6 வயசு 9 வயசு 15 வயசு பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கு அவர்கள் கெடுக்கப்படுகிறார்கள். அதை கண்டு ஆண்டவருடைய கண்களில் அன்றைக்கி ரத்த வேர்வை அந்த மலை மேலே வந்தது மாதிரி இன்றைக்கு அவர் கண்களில் ரத்த வேர்வை வந்து கொண்டு இருக்கிறது. யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? இந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்க மாட்டாங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் பாதுகாக்கிறாரு. அதை
அதையும் மீறி அந்த மனுஷிக ஆவி அங்கே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த துதிக்கும் தெய்வ தூதர்கள் எப்படிப்பட்டவங்க? நமக்குள் இறங்கி கிரியை செய்யும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 91:11 உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இது பாருங்க, இது எதுக்கு தெரியுமா? வழிகாட்டும் தேவதூதர்கள். ஹல்லேலூயா. அடுத்து 6வது வழிகாட்டும் தேவதூதர்கள். இவங்க யாருன்னா பாதை காட்டுகிறவர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ தரம் நான் வழி மாறி போயிருக்கேன், அந்த இடத்துலலாம் அவங்க வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க. நீங்கள் கூட போகும்போது உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, ஆனால் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போயிருப்பீங்க, உங்களுக்கு வழி காமிக்கிறவங்க அவங்களா தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடக்க இருந்திருக்கும், ஆனால் அதை தடுத்தவங்க அவங்க தான் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எங்கேயாவது போய் மாட்ட இருந்திருப்பீங்க, அங்கே அவங்க விடுதலையை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாதுங்க. தெரியாமல் ஆவியில் இவ்வளவு நடக்குது உங்களுக்கு. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த முத்திரையை உடைத்து உங்களோட பேச வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வழிகாட்டும் தேவ தூதர்கள் பிள்ளைகளோடு போகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். பிள்ளைகளை பொன் பிள்ளைகள்லாம் பாதுகாப்பே இல்லாமல் இப்போ என்ன செய்கிறாங்க? உலகத்தில் நடக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படியே பொன் பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணி அனுப்புங்க. எந்த பிசாசுடைய கண்ணுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லி ஹல்லேலூயா நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். கேட்டால் தான் கொடுப்பாரு. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கேட்டால் தான் அவர்கிட்ட கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கணும், அதை கேட்கணும்னு உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக வளரணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் முன்னால் நிற்கணும்னு ஆசைப்படுறாருங்க. அதை நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக கணக்கெடுப்பின் தேவ தூதர்கள். ஹல்லேலூயா. ஒரு நிலம் வாங்கினா என்ன செய்வோம்? கணக்கு இல்லாமல் வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு ஆண்டவர் இது இப்படி கட்டு அப்படி கட்டுன்னு கணக்கு சொன்னார். ஒரு செங்கல் அறுக்கிறதுனால என்ன செய்கிறாங்க? கணக்கு தான், அறுத்து தான். வீடு கட்டுறதானாலும் அளவு எடுத்து தான் என்ன செய்கிறாங்க? வீடு கட்டுறாங்க. பெட்ரூம் இவ்வளவு, ஹால் இவ்வளவு. அதே மாதிரி பரலோகத்தில் இருக்கிற இந்த தேவ தூதர்கள் அளவெடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கணக்கெடுப்பின் தேவ தூதர்கள். இவர்கள் இடுப்பில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இடுப்பில் ஒரு மைக்கூடு இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மைக்கூடு இருக்கும். அதை முத்திரை போடுறதுக்கு யார் யார் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நெற்றியில் முத்திரை போடுன்னு ஆண்டவர் சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருக்கு பரிசுத்தம் உள்ளவருக்கு மீது முத்திரை போடு அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் என்ன செய்திருக்கார்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறாரு. இவர்கள் கையில் என்ன இருக்குன்னா அளவு நூல் இருக்கும். நான் அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ அளவு நூல் இருக்கும். சணல் நூல் அங்கி தரித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இதை தரித்திருப்பார்கள். இதுதான் அவர்களுக்கு அடையாளம். நீங்கள் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஜெபிக்காதவங்களுக்கு முத்திரை போடாதவங்கள கொண்டு போடுன்னு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொன்றுன்றார் கடைசி காலத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்று கணக்கெடுப்பின் தேவ தூதர்களின் முக்கியமான வேலைகளை நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு நான் பேச போயிருக்கேங்க. எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு யாரும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் கொடுத்து ஊழியம் செய்கிறவன். அதனால் நீங்கள் நினச்சிட போகிறீங்க இவங்க காணிக்கை குறித்து பேச போகிறாங்க. பேசும்பொழுது இவங்களுக்கு பணம் வேணும் போல், இவங்க ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு தான் வச்சுருக்கிறாரு. ஏன் ஆசீர்வதிச்சாருன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. அதுக்கு தான் இந்த வாக்கியத்தை நான் எடுத்து நான் உங்களோட பேசுகிறேன். என்னென்னா கொடுத்தா தாங்க ஆசீர்வாதம், கொடுக்கலன்னா ஆசீர்வாதமே கிடையாது. ஹல்லேலூயா. கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் கிடையாது. கட்டாயமாக ஆசீர்வாதத்தை குறித்து ஒவ்வொரு சபையிலும் பேசணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் வசனம் சொல்லுவேன், வசனம் இல்லாமல் நான் பேசவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இத்தகைய தேவ தூதர்கள் வானத்தின் வாசல் வழியாக வந்து இந்த உலகத்தில் தேவ மனிதர்களோடு சஞ்சரிக்கிறவர்கள். ஜெபிக்கும்போது உதவிகள் செய்வார்கள், பாதுகாப்பு தருவார்கள். சில வேளைகளில் மனித உருவில் என்ன செய்வாங்க? உதவிகளும் செய்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். கடைசி காலம் ஆண்டவர் வரப்போகிறாரு.
வரப்போகிறதுக்கு முன்னால் இந்த தேவதூதன் சொல்கிறான், என்ன செய்யணும்? அளக்கணும். இப்போ எல்லாத்தையும் அளந்தாதான் அந்த சபை பரலோகத்துக்கு வருமா, இந்த மனிதனாகிய சபை பரலோகத்துக்கு வருமா வராதான்னு அப்போ தான் தெரியும்னு. பாருங்கள், இந்த அளவுகள் ஞாபக புஸ்தகத்துக்கு போகும். என்னன்னு பாருங்கள், இதில் தேவனுடைய ஆலயத்தை அளந்து பாருன்றார். என்ன வெளிப்படுத்தணும் 11:1 இப்போ நம்ம படித்தோம்ல, அதில் ஆலயத்தை அளந்து பாருன்னு சொல்கிறாரு. ஆலயத்தில் இது பரிசுத்த ஆலயமா, போய் அளந்து பாரு. இங்கே சபை நடந்துகிட்ருக்குது, யார் யார் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த சபையை அளந்துப்பார். எப்படின்னா, அவளை பரிசுத்தமாக்குவது, ரட்சிப்பது, மீட்பு கொடுப்பது எல்லாமே யார் அப்படின்னு சொன்னாக்கா ஆசாரியன்தான். ஹல்லேலூயா. அவருடைய பலிபீடத்தில் இருந்து வார்த்தை போய் ஒவ்வொரு பாவியையும் என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அது பரிசுத்த ஆலயம். தேவன் தங்கி அற்புதங்கள் வரங்கள் செய்யப்படும் ஆலயமா. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஆண்டவர் தங்கியிருக்காரு அந்த சபையில். அவர் நடத்தும் போது கர்த்தர் போகிறாரா? அங்கே அற்புதம் செய்கிறாரா? வேதத்தை போதிக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்களா? சில சபையிலலாம் போனால் நான் கொஞ்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிடுவேன். அவங்க முன்னாலே 1 மணி நேரம் பேசுன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிஸ்டர் 1/2 ஹவரில் முடிச்சுடுங்க சிஸ்டர். எனக்கு 1/2 ஹவரில் முடிக்கவே தெரியாது. ஏன்னா எனக்கு சொல்லணுன்னா மொத்தமாக கரெக்டாக சொல்லணும், இல்லாட்டி சொல்லக்கூடாது. எனக்கு என்னுடைய எண்ணம் அதுதான். அந்த எண்ணத்தில் நான் அங்கே போவேன். அவங்க அந்த வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மதிப்பு கொடுக்கணும்னா கர்த்தருக்கு மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். வார்த்தைக்கு எந்த சபை மதிப்பு கொடுக்குதோ அந்த சபை என்ன செய்யும்? வளர்ந்து 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 பெருகும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தையில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. பரலோக உறவுமுள்ள ஒரு சபையா? பரலோகத்துக்கும் அந்த சபைக்கும் உறவு இருக்குதான்னு கேட்குறாரு. அளந்து பாருன்னு சொல்கிறாரு. எப்படி பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, ஆழமான சத்தியங்கள்லாம் தெரியுதா? கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வண்டியில் வரும்பொழுது ஒரு மெசேஜ் கேட்டுகிட்டே வந்தேன். அந்த மெசேஜில் ஒரு யூத் தான் பேசுகிறாரு. என்ன அருமையாக பேசுகிறாரு தெரியுங்களா? அவர் ஒரு பாஸ்டர், திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறாராம். அவர் கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஆள் மாதிரியே தெரியல, பெரிய சபையில் பேசுகிற ஆள் மாதிரி அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. இப்படி பேசுகிற அந்த மாதிரி பேசினா சபையில் ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டாயமாக உலாவுவார். அது ஆண்டவருடைய உறவுமுறை உள்ள சபை, இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆலயமா. எசேக்கியேல் 40:3-4 பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சபையை அளக்குறாங்க. அல்லேலூயா. அளக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, நிலைப்படிகளில் ரத்தத்தை பூசு, வாசலில் ரத்தத்தை பூசு, பலிபீடத்தில் ரத்தத்தை பூசு, சபை முழுவதும் ரத்தத்தை பூசு. ஆனால் இன்றைக்கி சபைகளில் எல்லாரும் ரத்தத்தை போட்டு ஜெபம் பண்ணுறாங்களான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஏஜி சர்ச்சில் சைதாப்பேட்டையில் நான் ரொம்ப நாள் போயிருக்கேன். அங்கே செய்வாங்க. அந்த சேர்ல எல்லாம் ஒரு சிஸ்டர் ரத்தத்தை போட்டு அதில் ஜெபம் பண்ணுவாங்க, வாசலில் போடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி எல்லா சபைகளையும் செஞ்சால் நல்லா வளர்ச்சி அந்த சபைக்கே வரும். அது அப்படிப்பட்ட சபையா, ரத்தத்தை கையாளுகிற சபையா அப்படின்றது மனுஷ சபை. நம்மளும் என்ன செய்யணும்? ரத்தத்தில் நிரப்பப்படணும். அர்ப்பணிப்பின் ஆலயமாக அர்ப்பணிச்சிருக்காங்களா எல்லாரும்? ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறாங்களா? இல்லை பணத்துக்கு ஆசைப்படுறாங்களா? என்ன அந்த ஆசாரியர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு அளந்துட்டுவான்னு சொல்கிறாங்க. 2வது அளக்க சொல்கிறது பலிபீடம். பலிபீடம் தான் ரொம்ப முக்கியம். பலிபீடம் யாரு தெரியுங்களா? நமக்குள்ளேயே ஒரு பலிபீடம் இருக்குது, அதுக்கு ஆசாரியர் நாம். ஆனால் சபையாகிய பலிபீடத்துக்கு ஆசாரியர் தான் அந்த சபையுடைய ஊழியக்காரர். அவர் தான் என்ன செய்யணும்? வாரம் பூரா ஜெபம் பண்ணிட்டு வந்து பலிபீடத்தில் நின்று ஆராதனை பண்ணணும். அவர் ஆராதனை பண்ண விட்டுருவார். அது பண்ணாமல் விட்டுட்டு ஜனங்கிட்ட கொடுப்பாங்க, மைக்கை கொடுத்து ஆராதனை பண்ணுப்பா அப்படின்னு. யாருடைய ஆராதனை கேட்கப்படும்? அவங்க வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பாங்க, பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அவங்க வந்து பரிசுத்தம் இல்லாமல் வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் மைக்கை கொடுத்து அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குதுன்றதுக்காக பாடினா சபை ஆசீர்வதிக்கப்படவே படாது. ஆண்டவர் மேலே இருந்து அக்கினி என்ன செய்ய மாட்டார்? இறக்கவே மாட்டார். கர்த்தரே தேவன்னு எலியா என்ன செஞ்சார்? கூப்பிட்ட போது அக்கினி இறங்குச்சு பாருங்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அதே மாதிரி தீர்க்கதரிசியாய் ஒரு ஊழியக்காரர் இருந்து வானத்திலேருந்து அக்கினியை இறக்குனாதான் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும்?
பட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஜனங்களும் ஆலயமாக மாறுவார்கள். அதை வந்து அளக்க சொல்கிறாங்க. இது அக்கினி எரியும் பலிப்பிடமா பாருப்பா, ஆராதனை நிறைந்த பலிப்பிடமான்னு பாரு. ஆராதனை எப்படி இருக்குது பாரு. 2-3 பாட்டை பாடிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்களா, இல்லை ஆவிக்குள்ளே பாடுறாங்களா, அதையும் கணக்கெடு. பரிசுத்த நிறைந்த பலிப்பிடமா, பரிசுத்தமாக இருக்குதா அந்த பலிப்பிடம். பார்த்திங்கன்னா முந்தி காலத்துலலாம் பலிப்பிடத்தை சுற்றி ஒரு கம்பி போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. யாரும் ஏற முடியாது. இப்போ கூட சிஎஸ்ஐ சபையில் சில சபைகளில் அந்த ஊழியக்காரர் மட்டும் தான் ஏறுவார், மற்ற யாருக்கும் மேலே ஏற விட மாட்டாங்க. ஆனால் எசேக்கியேலையும் அவர் அப்படி தான் சொல்கிறாரு. எசேக்கியேலும் தீர்க்கதரிசியும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பலிப்பிடத்தை என்ன செய்யணும், யாரும் தொடக்கூடாது, அது பரிசுத்தமுள்ள பலிப்பீடம், தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட பலிப்பீடம்னு சொல்லி. அப்போ தான் இதில் வந்து இறங்கும். ஆழமான சத்தியம் நிறைந்த பலிப்பீடமானு பார்த்து எழுதுவாங்களாம். இது ஆழமான சத்தியம் இருக்கா, இல்லை சும்மா கதை பேசிட்டு போகிறாங்களா. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, சில ஊழியக்காரங்க வந்து வீட்டு கதை சொந்த கதையை பேசிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மகிமை நிறைந்த பலிப்பீடமா, பிதாவை மகிமைப்படுத்துகிற பலிப்பீடமா, அப்படி இல்லாட்டி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தை மகிமைப்படுத்துகிற பலிப்பீடமா போய் நோட் பண்ணிடுவான்றார் கடைசி காலத்தில். அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் லாய்க்கு கிடையாது. கடைசியில் பாருங்கள், அடுத்தது தொழுது கொள்ளுகிறவர்களே. யாருன்னா தொழுது கொள்ளுகிறவன்னு யார்? பிலீவர்ஸு. ஹல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அவங்கக்கிட்ட எவ்வளோ துதி இருக்குது. இங்கே நல்ல துதி இருந்தால் வீட்லேயும் போய் துதிப்பாங்க. இங்கே நல்ல ஜபம் இருந்தால் அங்கேயும் போய் ஜெபிப்பாங்க. இங்கே நல்ல பிரசங்கம் இருந்தால் அந்த பிரசங்கத்தின்படி, அந்த வார்த்தையின்படி அவங்க அங்கே நடப்பாங்க. அதனால் அதெல்லாம் நடக்குதான்னு பாருன்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயாப்பா. எவ்வளோ கவனமாக இருக்குது பாருங்கள் பரலோகம், எவ்வளோ அறிவு திறனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் நமக்கு தான் அறிவு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சபையை ஸ்நேகிக்கிறார்களா? சபையை ஸ்நேகிக்கிறாங்களா? ஐயோ சண்டே வருது, நான் சபைக்கு வர போகணுமே நினைக்கிறாங்களா அப்படின்னு அளவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சபை பங்குதாரரா? செல் மீட்டிங் நடத்துகிறாங்களா? அடுத்தவங்களுக்கு மெசேஜ் சொல்கிறாங்களா? அடுத்தவங்களை ரட்சிப்போட ஜனங்க நடத்துகிறாங்களா? காணிக்க வந்து மனப்பூர்வமாக போடுறாங்களா? ஊழிய நிறைந்த சபையா? இதான் பாருங்கள், தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு இவ்வளோ கேட்டிருக்கு, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா, மார்க் 9ஆம் அதிகாரம் 49வது வசனம். எந்த பலியும் உப்பினால் பலியிடப்படுவதைப் போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு என்பது அக்கினி. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? அந்த பலி அக்கினியை இறக்கணும். நம்ம பலி செலுத்துகிற இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இங்கேருந்து அவங்க ஆராதிக்கும் போது நம்மளை என்ன செய்யணும்? இணைஞ்சு ஆண்டவரோ பக்தியோடு நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னா, அக்கினி இறங்குது உங்கள் மேலே. அக்கினி இறங்கிச்சுன்னா அவங்க உங்களை நடத்துவாங்க. அல்லேலூயா. அதனுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க யூடியூப்பில், நீங்கள் அதெல்லாம் சிலதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பலிப்பிடத்தில் அக்கினி எறிந்தால் மட்டுமே உங்கள் காணிக்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இல்லைன்னா காணிக்கை ஆசீர்வதிக்கப்படாது. எப்படின்னு பாருங்கள். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் செத்ததும் பீருண்டதுமாக ஒன்றையும் ஆசாரியனுக்குரியதாக இருக்கக்கூடாது, சபைக்கு கொடுக்கக்கூடாது. கிழிச்சு போன நோட்டெலாம் சில பேர் வெளியில் எடுத்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டாந்து பலிபடத்தில் போட்டுருவாங்க. சாபங்க, சாபம், இவருக்கு செய்கிற ஊழியத்துக்கு இது போதும் அப்படின்ட்டு சில பேர் போடுவாங்க வந்து. அல்லேலூயா. அதுவும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நீ மனப்பூர்வமாய் போடுகிற காணிக்கை தான் அதுதாங்க அக்கினி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காணிக்கை தான் என்ன செய்யப்படும்? அக்கினி எரிக்கும். ஹல்லேலூயா. நம்ம காண்கின்ற பகுதியில் இல்லை, அன்றைக்கு காண்கின்ற பகுதியில் இல்லையா, அங்கே சபையில் அக்கினி இறங்கினதை சபையாரே பார்த்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்ம காணாத பகுதியில் இருக்கிறோம், அதனால தான் நம்ம நிர்விசாரமாக இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நிர்விசாரம் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு நீங்க போகணும். அளவெடுக்கும் தேவதூதர்கள் எப்படி அளவெடுக்கிறாங்கன்னு, காணிக்கை எப்படி அளவெடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மத்தேயு 23:19. எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கை பரிசுத்தமாக்கும் பலிப்பீடமோ? காணிக்கை பரிசுத்தமாக்கும் பலிப்பீடமோ? பாருங்கள், திருடன் வந்து போடுவான், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன் வந்து போடுவான், குடியெல்லாம் விற்கிறவன் வந்து போடுவான். அதே இடத்துல பரிசுத்தவான்களுடைய காணிக்கையும் அதில் விழும். அதில் விழும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பரிசுத்தவான்கள் காணிக்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போகணும். அப்படின்னா பலிபீடத்தில் அக்கினி எரியும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? கரத்தை வைக்கும்போது பரிசுத்தவான்களுடைய காணிக்கை மாத்திரம்தான்
யார் மனசு உண்மையாக போடுறாங்களோ அது மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போகுமே ஒழிய மற்ற அந்த பாவிகளுடைய காணிக்கைகள்லாம் என்ன செய்யும்? நிராகரிக்கப்படும். அது கோடி கோடியாக கட்டினாலும் தொட்டு கூட பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரே காணிக்கப்பட்டியில் இருக்கும். அதனால் என்ன செய்யணும்? அதை பிரிக்கிறது ஆண்டவர். அதை நம்ம மனதில் என்ன செய்யணும்? வைக்கணும். இந்த கணக்கு எங்கே போகுதுன்னா ஞாபக புஸ்தகத்துக்கு போகிறது. ஹல்லேலூயா. அடுத்து எசேக்கியேல் 44, 30, 31 உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். முதல் பாகத்தை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? 10ல் ஒரு பகுதி கொடுக்கணும். எல்லாரும் போதிக்கிறாங்க 10ல் ஒரு பகுதி பழைய ஏற்பாடில் தான் சொல்கிறாங்க, புதிய ஏற்பாடில் சொல்லலைன்னு. புதிய ஏற்பாடில் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அதுக்கு தான் வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ராயனுடையதை ராயனுக்கும் கர்த்தருடையதை கர்த்தருக்கும் கொடுன்னு சொன்னார். அவர் தசமபாகன்னு சொல்லலை. ஆனால் நீ கொடுத்தா தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கொடுக்கலன்னா என்னதில்லை? ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. மத்தேயு 17 பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தில் பாருங்கள், அவர் வரியே கட்டுறாரு. யார்? நம்முடைய ஆண்டவர் மீன் வாயில் பணத்தை எடுத்து வரி கட்டுறாரு. அப்போது என்னென்னா ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துடணும், ஒழுங்காக வரி கட்டிடணும். அடுத்தது என்ன பண்ணணும்? காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை பாகம் பிரித்து கொடுத்துடணும். ஹல்லேலூயா. தேவராஜ்யம் கட்டுறதுக்கு பணம் வேணும்ல. பணம் இல்லாமல் எப்படி கட்ட முடியும் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். இங்கே தேவராஜ்யம் கட்டுறதுக்கு நம்ம ஊழியக்காரங்கெல்லாம் என்ன போய் வேலையாக செய்கிறாங்க? இல்லை, எல்லாம் ஊழியம் தான் செய்கிறாங்க. வீடு வீடுக்கு போய் ஜெபம் பண்ணி எல்லாரையும் விடுதலை பண்ணி கொண்டு வந்து அதை தான் என்ன செய்கிறாங்க? அந்த பணத்தை தான் வச்சு அவங்க தேவராஜ்யத்தை கட்டுறாங்க, சபை கட்டுறாங்க. சபத்துக்காக ஒவ்வொருத்தரும் அவங்க படுற பாடு நான் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி காணிக்கையை கொடுன்னு சொல்லி போதிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இவர் என்ன எப்போ பார்த்தாலும் காணிக்கை கொடு, காணிக்கை கொடு, காணிக்கை கொடு. இஷ்டம் இருந்தால் கொடு, கஷ்டம் இருந்தால் விட்டுரு. யாரும் உன்னை கம்பல் பண்ணலையே. நீ கொடுக்கலன்னா நான் வெளியில் விட மாட்டேன்னு யாராவது வாசல் நிற்கிறாங்களா என்ன? ஆண்டவர் கூட நிற்கலை. ஆண்டவர் தாராளமாக விட்டுருவார். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மத்தேயு 18:23 பாருங்கள். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. கட்டாயமாக கர்த்தர் கணக்கு கேட்பார். யார்கிட்ட? ஊழியக்காரர்கிட்ட கணக்கு கேட்பார். அவரும் தசமபாகம் கட்டணும். ஹல்லேலூயா. அவரும் தசமபாகம் கட்டணும். நீ கொடுன்னு சொல்லி கொடுத்தாதான் ஆசீர்வாதம் சொல்லி ஆணித்தரமாக வசனத்தை எடுத்து சபையில் போதிக்கணும். அது ஆண்டவர் அவங்கக்கிட்ட கணக்கு கேட்பார். அதனால தான் அவங்க போதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காணிக்கையும் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. காணிக்கை என்பது அர்ப்பணிப்பு என்பதை மறக்கக்கூடாது. பலி செலுத்தல் என்பதையும் மறக்கக்கூடாது. ஒரு பலி நம்ம செலுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், மார்க்கு 12, 41, 42, 43 நான் முழுசாக படிக்கலை, ஒன்றை மட்டும் படிக்கிறேன். காணிக்கை பெட்டி அருகே கர்த்தர் நின்றிருந்தார், அவரோட தேவ தூதர்களும் நிற்பார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிச்சுக்கோங்க. என்ன வசனம் அப்படின்னா, தன்னை எல்லாரும் மெச்ச வேணும்னு சொல்லி ஒரு சாரர் பணக்காரன் என்ன செய்கிறான்? காணி கொண்டாந்து கொட்டுறான். எல்லார் முன்பாகவும் தான் பணக்காரன் என்பதை வெளிப்படுத்த இந்த என் காசால் தான் இந்த சபை வளருதுன்னு சொல்லி பெருமைக்காக கொட்டுகிறவர்கள் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு பெண் மனப்பூர்வமாய் தனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல என்ன செய்கிறா? அந்த ஏழை பெண் என்ன செய்கிறா? தன் ஜீவனத்துக்காக வைத்திருந்த ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை கொண்டு வந்து என்ன செஞ்சா? காணிக்க. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரு. பாருங்களேன், அதை போடுகிறத பார்த்துட்டு பாரியா ஒன்றும் இல்லாமல் இருக்கா, அதை கொண்டு வந்து போடுற பாரு. நிச்சயம் ஆசை. அவருடைய அன்பு, பாசம், பரிவு கொடுக்க வேண்டும்ன்ற அந்த எண்ணத்தை கர்த்தர் நேசிக்கிறாரு. அந்த அளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? அந்த மகளுக்கு உயர்த்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஏழை விதவைதான் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்னா நம்முடைய மனப்பூர்வமான காணிக்கை தான் அது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், மார்க் 4:24 எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். ஏங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்கிறேன்.
இந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, வீட்டில் ஒரு பெரிய காரியம் வைக்கிறீங்கன்னா பணம் வேணும் ஆண்டவரே, பணம் கொடுங்க ஆண்டவரே, 5 லட்சம் ஆகுது, 6 லட்சம் ஆகுது, 10 லட்சம் ஆகுது ஆண்டவரே, எனக்கு பணம் வேணும் பணம் வேணும். நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்ப்பார். ஐயோ பாவம், இந்த பிள்ளை இப்படி அழுகுதே, 3 நாள் உபவாசம் போடுது, 40 நாள் உபவாசம் போடுது, சரியா கொண்டு வந்த ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வாம்பார். சரி, நான் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்தா அந்த அம்மா பேரை எடுத்தால் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்படியும் ஒரு சாரிங்களேன் 1 லட்சம் இருக்குதுன்னு வச்சுங்க, இவங்க கேட்டது 10 லட்சம் அல்ல இல்லையா. ஆனால் மொத்தத்தில் அதில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, இதுக்கு போட வேண்டிய வட்டியை போட்டு அந்த மாதிரி கொடும்பார். அதுக்கு மேலே போட மாட்டாருங்க. பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா பேங்க்கில் வந்து கொடுப்பாங்களா எங்கேயாவது, எனக்கு வட்டி அதிகமாக போட்டு கொடுங்க, எனக்கு பணம் தேவைன்னா அடித்து துரத்தி விட்டுருவான் இல்லை. அதே மாதிரி தான் பரலோகமும், நீ என்ன கொடுக்குறீதோ அங்கே கணக்கு போடப்படும். உன் காசு, உன் அன்பு, உன் பாசம், உன் அர்ப்பணிப்பு, நீ எப்படி அர்ப்பணித்து நீ காணிக்க 1 லட்சம் போட்டின்னா மீதி எல்லாம் வட்டி, அதாவது அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு அர்ப்பணிப்பெல்லாம் அது ஒரு கணக்கு போட்டு அதுதான் உனக்கு கொடுக்கப்படுமே ஒழிய, நீ கொடுக்கலன்னா அங்கே காசே இல்லைன்னு வச்சுக்கோ, பேங்க்கு காலின்னா ஓகே கவுத்து விட்ருவார். அது மட்டும் இல்லைங்க, இல்லாதவங்க வந்து ஜெபிக்கிறாங்கல்ல, இல்லாதவங்க ஆண்டவரே என்கிட்ட இல்லையப்பா போடுறதுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள், அன்பு இருக்குது பாருங்கள், போடணுங்கிற அந்த வைராக்கியம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கர்த்தர் காசு கொடுப்பார். ஆண்டவர் தர வேண்டிய பணத்தை அவங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், மற்றவர்களுக்கு அழைக்கின்ற அளவின்படியே உங்களுக்கு அழைக்கப்படும். நீங்கள் எவ்வளோ அழைக்கிறீங்களோ அந்த அளவின்படியே தான், அதாவது ஏழைங்களுக்கு, மற்றவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு கொடுக்குற எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது என்ன செய்யும், அதை திருப்பி ஆண்டவர் கொடுப்பார். யாத்திராகமம் 85ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. உள்ளவன் எவனோன்னா யார், அன்பு பாசம் எல்லாம் உள்ளவங்க என்ன செய்வான், அவனுக்கு கொடுக்கப்படும், ஆண்டவர் அடர்ந்து கொட்டுவார். ஆனால் மனசே இல்லாதவனுக்கு ஒன்றுமே வராது, இல்லதும் இருக்கிறதும் என்ன செய்யும், பிடுங்கப்படும். பிசாசு எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாலும் பார்த்துட்டு இருப்பார் ஆண்டவர். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பணம் அங்கே இருந்தது, உங்கள் அர்ப்பணிப்பு அங்கே இருந்ததுன்னா நிச்சயமாக சத்துருவே அந்த பணத்தில் கை வைக்க விடவே மாட்டார், உங்களை பணத்தை பாதுகாத்து கொடுப்பார். இது பரலோக சட்டம். இதனால் கட்டப்படாத வீடுகள் எல்லாம் கட்டப்படும். நீதிமொழிகள் 3:9-10 போட்டிருக்கு, களஞ்சியங்கள் நிரம்பும். லூக்கா 6:37 போடுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்க சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர், கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் மனசு அப்படியே இழுத்து பேசுகிறாங்க எல்லோரும். ஆண்டவர் வந்து தசமாக கேட்கல, எல்லாத்தையும் முடிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கோ, தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டாம், அவன் இப்போ ஊழியக்காரன் சாப்பிட்டா அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் தப்புங்க, அது தப்பு. இது தேவனுடைய சட்டம் அல்ல, கர்த்தருடைய சட்டம். என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது வந்து பரலோக கோர்ட்டோட சட்டம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். அளவெடுக்கும் தூதனை குறித்து மட்டும்தான் ஏன் அதிகமாக பேசியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த காணிக்கைக்குள்ளே தான் உங்கள் தேவனின் அன்பு பக்தி ஒளிஞ்சிருக்குது. உங்கள் மனம் திறக்க தான், உங்கள் அன்பு பெருக தான் பரலோக ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் உள்ள பரலோக பலகனி திறக்கும். உங்களுக்கு ஒழுக்கம், உயர்வு, தேவனுடைய ஒத்தாசை, பாதுகாப்பு அப்போ தாங்க இறங்கி வரும். அதற்கு தான் தேவ தூதர்கள் எல்லாவற்றையும் அளவெடுக்க தேவன் உங்களுக்கு துணையாக அனுப்புகிறார். பரலோக தேவதூதரின் தலைவரான சேனைகளின் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோமா? ஆமேன்.